நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். சிம்ம ராசினேயர்களுக்கு குரு பயிற்சி என்ன செய்கிறது? சிம்ம ராசிக்கு குரு சூரியனுக்கு நண்பன். அவர் லாபம் ஏறி இருக்கார். சிம்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி லாபம் ஏறி இருக்காரு. பஞ்சமாதிபதி லாபம் ஏற்படும் போது லாபம் ஏற்படும். ராசிக்கு லாபம் அதிகமாக வரும். உடல்நிலை கோளாறுகள் இருந்தால் விலகும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைய வைப்பாரு. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. பார்வை செஞ்சு 11ல இருந்து நேரடியாக 5ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. அப்போ புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். புத்திரர்கள் பிறந்திருந்தா அவங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கும். ஒரு புத்திர பேருனால அந்த குடும்பம் முன்னேறும். அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் லாபமும் ஏற்படும். இது அற்புதமா செய்யணும். ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தை குரு பார்வை செய்யறார். நேர் 7ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையா பார்வை செய்யறார். அப்ப அதன் மூலமா என்ன நன்மை ஏற்படும்? அங்கு ஏற்கனவே ராகுவும் சனியும் வீற்றிருக்கிறார்கள். அந்த இடத்தை குரு பார்வை செய்யறார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து குரு பார்வை இருப்பதால அது நீங்கிடும். பணம் பிரதானமா அந்த சண்டை சச்சரவுகளுக்கு காரணமா இருக்கும். அதுவே பணத்தை அவர் 11ஆம் இடத்திலிருந்து கொடுப்பதால நன்மையே ஏற்படும். அவர் அங்கிருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இந்த எழுத்துத்துறையில பணிபுரியறவங்க, டிராப்ட் எழுதுறது, இந்த மாதிரி ஆடிட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். சிம்ம ராசிக்கு மர வியாபாரிகள் இருந்தாங்கன்னா பெரிய தனவருவாயை அவங்க அடைஞ்சிருவாங்க. ஒரே ஒரு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு அட்டமாதிபதியும் ஆகி 11ஆம் இடத்துல உறுதி செய்கிறார். வரவு செலவில் சுத்தமாக அற்புதமான காலம் இது. மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி அற்புதமாக வேலை செய்கிறது. நமஸ்காரம்.